Praise the Lord everyone. Good morning. Today this is our my fellowship word of God. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தானியேலோடு கர்த்தர் இருந்தார். அதே போல் நம்மளோடும் இந்த நாளில் கர்த்தர் இருக்கணும்னா, தானியேல் 3 வேளையும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்தார். அதே போல் நாமளும் ஜெபம் செய்கிறவர்களாக இந்த நாளிலே காணப்பட்டால் நம்ம கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். நம்ம கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அன்று தானியேலுக்கு விரோதமாக சிங்கக்கபியில் போடுற சூழ்நிலை வந்தபோது கூட சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. ஏன்னா கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். 3 வேளையும் தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் அவர் ஆராதனை செய்தார். அதே போல் இந்த நாளில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருக்கு நேராக நமது முகத்தை நோக்கி பார்த்தோன்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தி போக விடவே மாட்டார். கர்த்தரை நம்புங்க, அவரை மட்டும் நம்பி காத்து கொண்டிருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக மாற்றுவார். ஆமேன்.